சரி ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? வேண்டா, ஏன் பேச போறியா? அப்ப இரு சாமி, மைக்க வச்சு பேசு. நீ பேசினா எனக்கே கேட்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் 90s கோமாளி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் வீடியோ போட்டு. இப்போ நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னா, எங்கள் ஃப்ரெண்டு ராமா இருக்கான்ல, அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் அந்த நாய் பரதேசி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க. அவனை பார்க்கறதுக்கு வேலையை விட்டுட்டு பொய் சொல்லிட்டு பிரேக் எடுத்துட்டு நாங்கள் இங்கே வந்தோம். அந்த நாய் பொறுப்பே இல்லாமல் அவன் ஆளை பார்க்கறேன்னு ஆட்டிக்கிட்டு போயிட்டான். இதுல வந்து சொம்பு தூக்குவாங்க அக்கா காரி வேற. என்னடா பொறுப்பே சாரி அண்டா, அவங்க வந்து அண்டாவான் நல்லா தூக்குவாங்க. ஆனா கொஞ்சம் கூட பொறுப்பேல. நாங்க இவ்வளவு இனிஷியல் எடுத்து பண்றோம், தருவமே அந்த பசங்க பாவம் கஷ்டப்படுறாங்களே, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். அதெல்லாம் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா ப்ரோ அப்படியே மேல கையை காட்டுங்களேன், கீழே காட்டுங்க. தண்ணியில அப்படியே மழை பெஞ்சு அப்படியே கீழே எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா ஒழுகி ஒன்னத்துக்கு இல்லாம இருக்கு. நாங்களும் வந்து ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அந்த நாயவே காணுங்க. வெறுப்புல இருக்கும். அந்த நாயை வந்தா இன்னைக்கு சேர்த்துற வேண்டியதான். இல்லை சொல்லிட்டான் இந்த மாதிரி என்ன எதுக்காக வந்திருக்கோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டான். ஆனா என்ன பிளானு, என்ன பண்ண போறோம் அதெல்லாம் எதுவுமே சொல்லாம இருக்கானே, அதான் கேட்டுக்கலான்னு தான். அது வாங்க, அது ஒண்ணும் இல்லைங்க. எங்க சேனல் பேரு 90s கோமாளினால 90s கேமை வச்சு ஒரு ஃபன் பண்ணி அவனை என்ஜாய் பண்ணதுலாம் நாங்க பிளான் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா அரஸ்புரம் காக் டவருக்கு வந்துட்டோம். அவனும் வந்துட்டான், சன்வி கூட அவன் பேசிட்டு இருக்கான். என்ன பிளான் இதோ அவங்க தான் ஃபோன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ கழுதா, ஒரு 10 நிமிஷம். அப்படி ஒரு 5 நிமிஷம் அதான் வந்துட்டோம். சர்ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ண சொல்லு. இப்ப பாத்தீங்கன்னா நண்பனுக்காக வந்தாச்சு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த பாத்தீங்களா, அது ராங் இன்ஃபர்மேஷன். எனக்கு எவனோ ஒரு சொன்னா நான் நிறைய பண்ணிட்டேன். எங்க நண்பன் வேற ஏதோ வேலைக்காக தான் போயிருக்கான். நான் தான் ஒரு பொண்ணுக்காக போய் தப்பா சொல்லிட்டேன். சாரியாமா, இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களை மன்னிச்சிரு. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, கேக் கட் பண்ணிட்டு அவனுக்காக ஒரு கேம் பிளான் பண்ண மாட்டீங்கன்னா அந்த கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நம்ம ஃபர்ஸ்ட் போய் என்ன அழகா அவங்க வரதை ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுக்காங்க மட்டும் பாருங்க. அதுல யார் வராங்கன்னு எங்களுக்கே தெரியல. பையன் என்னத்தான் எடுக்க போறான்னு எங்களுக்கும் புரியல. வந்தோம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுரா. சரி, பைரவே எல்லாரும் வந்து விஷ் பண்ணிருங்க. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ராமா. சார், தங்களோட பொண்ணான வாக்குகளையும் அப்படியே பதிவு பண்ணுங்க. இனிய பெருநாள் வாழ்த்துக்கள். இது மாதிரிதான் கால் விழும்போது டக்குன்னு காலை போட்டு தள்ளி கீழே அடிச்சு கொண்டுறணும். வந்து இது மாதிரிதான் அவன் பேசுவான். ஆனா வாங்கி கொடுத்தா நாங்க நம்புறோம். ராமா இவங்களுக்குலாம் வந்து ஏன்னா ப்ரியாரிட்டியா ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாங்க சரியா. ஆனா எனக்கு ராமா தான் ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டா வந்துட்டேன். ஏன்னா அவளுக்கு வேலை முடிஞ்சு, அவளுக்கு சாயங்காலமா வேலை முடிஞ்சு. வழக்கமா நம்ம வேற ஏதாவது வெட்டுவோம், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா கேக் வெட்டுறோம். வேற ஏதாவது வெட்டுவோம். வேறதானே எங்களுக்கு புரியல. வேறதானே என்ன வெட்டுவாங்க? வாட்டர் மேலன் தானே வெட்டணும் பாவம். அவனுக்கு தான் கேக் வெட்டணும். சரி, இதுக்குதான் வந்து நைட் ஷிஃப்ட் ஸ்கூல் வேலைக்கெல்லாம் போகாதீங்க. பகல்ல வந்து என் கூட ஒர்க்குக்கு வாங்க, என்னோட காலேஜ்ல வேலை வாங்கி தரேன்னு சொன்னப்பா. நானா வேணாங்கிறேன். கவர்மெண்ட் கத்துக்க மாட்டேங்குது. உங்களுக்கும் ஆசைதான் காலேஜ்ல வேலைன்னா சும்மா. சரி, அதனால சரி ஓகே, கம் ஆன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ராமா, ஹாப்பி பர்த்டே டு ராமா, ஹாப்பி பர்த்டே. ஏய் ராமா ராமா பொடி பொடி. போட்டு அமுக்குறா. அப்போ தின்ன காலியா உட்காரலாங்கிற மாதிரி எப்படா வெட்டுவோம் திங்கலான்னு இருக்கா போல. சரி, அப்படியே எடுத்து போய் குடுறா.
டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த சைடு தான் அங்க ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. வெறும் கேர்ள்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. நிஜமாவே இரு வீட்டுக்கு போயிடுறேன். எதுக்குமா போறானா நிறைய பேர்த்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும் போய் கொடுத்தோம்னா. அங்க போய் உன் வீட்டுல என்ன பண்ற? நீ மட்டும் தின்னு திப்ப, உன்னோட ஆசீர்வாதம் கிடைக்காது. வாங்க போட்டோ எடுப்போம். நம்ம வந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ராமாக்காக சிறப்பா எங்களால முடிஞ்ச என்னவோ பண்ணிட்டோம். இதை பத்தி அவனோட கருத்து என்னன்னு பதிவு பண்ணுவான். சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படின்னாங்க. இல்லைங்க, நான் உண்மையிலுமே எதிர்பார்க்கல இவனுக்கு வருவானுங்கன்னு. ஏதோ 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு பண்ணுவானுன்னு நினைச்சேன். இன்னைக்கே பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப ஹாப்பி, பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நீ சொன்னது அப்படியே சொல்லிட்டேனா அவ்வளவுதான். எனக்கு வெட்டின கேக் கூட ஸ்பான்சர் பண்ணது ராமா தான். ஆமாங்க, எங்கிட்டே காசு வாங்கி எங்கிட்டே பண்றேன். ஆனா கடைசியில வீடியோல நல்லா பண்ணிட்டானுங்க. சரி, ஓகே. எப்பவும் போல இல்லாம நாங்க அப்ளை சொன்ன மாதிரி ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அதுல முதல் கட்டமா இப்பதான் ஆரம்பிக்க போறியா? என்னன்னு படி. அது என்னன்னு படிச்சு அது நான் உங்களுக்கு சொல்லி. இங்க நம்ம சின்ன வயசுல ஆதார் விளையாட்டோம்ல, இங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஃபர்ஸ்ட் பைக்ல ஏறு. என்னடா இது? பாருங்க போலப்பா, எனக்கே தெரியாது. எனக்கே இது புதுசா இருக்கு. அதுல நான் ஸ்பெல்லிங் எல்லாம் தப்பா எழுதிருப்பேன். அதெல்லாம் சொல்லாம எந்த ஒரு கேள்வி கோக்காம நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? இல்ல ஐடில வேலை செஞ்சு தமிழை மறந்துட்டாங்க. இங்கிலீஷே பேசி ஒன்னும் பிரச்சனை எல்லாம் கட் பண்ணிடுவேன். அவளுக்கான வேலை என்ன நான் சொல்லியாச்சு. அவ போய் பண்ணிடுவா. வாங்க நம்ம போய் கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. சாணி முக்கிற அளவுக்கு நாங்களும் எதை எடுத்துட்டு வரல. ஆப்ஷன்ல 5.7 அப்ப 4 இருக்கு. 1 இருக்கு. இன்டெலிஜென்ட் பாய்டா, கண்டுபிடிச்சிருக்கேன். ரவுண்டு போக சொன்னாங்கல்ல, அந்த சீட்டு படி தலைவன் போயிட்டு வந்துட்டான். போய் அந்த சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? நான் ப்ரோ ஒரு நிமிஷம். இப்ப இந்த எதிர்பார்ப்பு சர்ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் என்ன பண்ணாரு உங்களை கூப்பிட்டு போய்? ஒண்ணும் இல்லைங்க, இங்க இருந்து போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கூட்டிட்டு வராங்க. இதான் வண்டி நம்பர் 1ல ஏறு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இதை தொடர்ந்து நாங்க ஆரம்பிக்க போற அடுத்த கேம் பசுபதி அவர்கள் தொடங்குவார். இதுல என்ன இருக்குங்கிறத பாருங்க. பைக்ல இருந்து இறங்கி 10 ஸ்டெப்பு போயிட்டு வந்துட்டு விசாகா பாரு. ஸோ 10 ஸ்டெப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப தலைவன் பாத்தீங்கன்னா 10 ஸ்டெப் அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். திரும்ப வந்து நம்ம விசாவா பார்க்க சொல்லியிருக்கோம். செகண்ட் சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? செகண்ட் சர்ப்ரைஸ் பத்தி சொல்றா? என்னங்க பேப்பர் குடிச்சு சர்ப்ரைஸ்ங்கறானே, இவனுக்கு கொல்ல போற. ஸ்டெப் கேக் சாப்பிட்டுருக்கான்ல, அஜீரணமாகறதுக்கு நடக்க வச்சோம். கவுண்டர் யோசிச்சு வச்சிருக்கானு போல. 2 பேரும் ஒட்டுக்கா போடுறாரு. கழுத ஆரப்புறம் சில்லெக்ஸ்ல இருப்பா, அவளை போய் பாரு. ஆர்எஸ் சில்லெக்ஸ் எங்க? அங்க போகணுமா? அங்கதான். நீங்க இப்போ உங்க வண்டி எடுத்துட்டு போவீங்க. சில்லெக்ஸ் போறதா? ஆமா. நீங்க ஆமா, நீங்க சொல்லுங்க. 5 பிளான், 4-5 பேலன்ஸ் இருக்குல்ல, அதை நாங்க பண்ணிருக்கோம். அடுத்ததான் சீட்ல என்ன இருக்குன்னா, சண்முகத்தை போய் பாருன்னு சொல்லியிருக்கோம். அதனால தலைவன் அப்படி இங்க இருந்து கிளம்பிட்டான். இப்போ பாத்தீங்கன்னா 3ஆவது சீட்டு படி அவன் சண்முகை நோக்கி போகணும். அவளை தொடர்ந்து போயிட்டு இருக்கான். நாங்களும் அவனை அப்படி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். யார் யார் போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, எங்க நண்பர் பசுபதியும் மற்றும் எங்களது ஹீரோ விசாராமனாரும் தொடர்ந்து முந்தி போயிட்டு இருக்காரு. அவர் முடிவிட்டு இருக்கனால பொண்ணு நினைச்சாதீங்க, அவர் பையன் தான் முடிவிட்டு இருக்காரு. சொன்னா இந்த மாதிரி போகும்போது யாரும் பாட்டு போட நல்லா இருக்கும். பஸ் என்ன பாட்டு போடலாம்? ராமாக்கா ஒரு ஸ்பெஷல் சாங் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் என் ஹோம் வீக்ல ஒரு பாட்டுல இருக்கேன். தலைவனுக்கு செட் ஆகாமன்னு தெரியல. நான் என் பாட்டை பாடுறதுக்குள்ள நாங்க வர வேண்டிய இடம் வந்துருச்சு. ஆனா என் பாட்டை பாடி நாங்க கெடுக்க விரும்பல.
என்கிட்ட இருந்து பேப்பர் கொடுத்துலாம் இருக்காங்க. பேப்பர் கொடுத்தா ஏன்னா நீ கழுவேன் அதனாலதான் பேப்பர் கொடுத்தாங்க. இவளே கழுவேன் இல்ல இல்ல 3 பேப்பர் கொடுத்தாங்க, ஒன்னத்தையும் கையில காமிக்கல. ஒரு பேப்பர் கொடுத்துருக்காரு, வண்டியில ஏறு உட்காரு இறங்கி 10 ஸ்டெப் நட அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் இப்பதான் ஞாபகம் இருக்கு, என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு இந்த அருமையா நடிப்புங்க. 5 ரூபாய் எழுதி சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிக்கிறான். எந்த ஏட்டாடே அவன் தான் ஏதாவது எழுதி தரானா நீயும் பண்ணுவியா? பரத் போய் பைக்ல பாரு, பைக்ல போய் பாரு. 4ஆம் நம்பரு என்ன இருந்துச்சு? பரத் பைக்ல போய் பாரு அப்படின்றது. இது யார் பைக்? இது பரத் பைக்கு. பாரு எடுத்து. சாருடா ராமா, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, அதுதான் சும்மா உன்னை சுத்த வச்சோம், பரத் கிட்ட போவான். எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னை ஏப்ரல் ஃபுல் பண்ண பாக்குறான்னு கேட்டா இன்னைக்கு ஏப்ரல் 3 ஆமா உன்னை நாங்க ஃபுல் பண்ண மாட்டோம் சரிங்களா. வர சொல்லி இது 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 நாம தான் அவனை பண்ணுவாமா, ஆல்ரெடி அப்படின்னு தெரியாதா? ஏய் இந்த மைக் திருப்பி ஏதாவது பிட்டு பேப்பர் ஒண்ணு கொடுப்பான் பாருங்க, நீங்களே பாருங்க. ஆனா அது ஒரு சாதாரண ஒரு பிட்டு பேப்பர் இல்ல, இது மாதிரி சில பிட்டுகளை அடிச்சுதான் நாங்க இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். அது மாதிரி ஒரு பேப்பரை என் நண்பனுக்கு இந்த இடத்துல கொடுக்கறதுனால ஆனாலும் ஃபெயில் ஆயிடுவான். இந்த கடைசி பிட்டை அவனுக்காக நான் கொடுக்கணும், இதை கொடுக்கறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதெல்லாம் நம்பர் போட்டு சண்டே வா. ஒன் லாஸ்ட் பஸ் கிட்ட நான் தான் உன்னை தம்பின்னு 3 டைம் சொன்னா உனக்கு ஒண்ணு தருவேன், அதை வாங்கி ஓபன் பண்ணி பாரு. சொல்லவே மாட்டான் கண்டிப்பா. அவன் எதுக்கு நான் போய் தம்பி தம்பின்னு சொன்னோம்? அந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, அதுதான் கோட் வேர்டு. அது சொன்னேன்னா கோட் வேர்டு பாஸ்வேர்டை மாத்திட்டா கிஃப்ட் கிடைக்காது, உததான் கிடைக்கும். ஞாபகம் இருக்குல்ல, சண்முலியா ஸ்கூல் அந்த மாதிரி கிஃப்ட் இருக்கா? மகனுக்கு தம்பி தான். தம்பி இல்ல இல்ல என்னை விட பெரியவங்க எல்லாருமே நான் தம்பி தான். இவன் ஆக்சுவலா பார்த்தா என்னை விட பெரியவன் தான். தம்பி அதனால இவங்க நான் சொல்றேன், வாடா தம்பி, எங்க இந்த பக்கம்? நான் தான் உன் தம்பி, நான் தான் உன் தம்பி, நான் தான் உன் தம்பி சொல்லிட்டேன். இவன் தான் என் தம்பி, இவன் தான் என் தம்பி. என்னடா தம்பிக்காக நீ ஒண்ணு பண்ண நினைச்சல, அது தம்பிக்காக கொடுத்துருப்பான். கொடுத்தல தம்பி தான், நம்ம தம்பி தான், நம்ம கூட வேற யாரும் கொடுப்போம். ஓபன் பண்ணுங்க. இல்ல அது டெக்கி டெக்கி தம்பி டெக்கி தம்பி போட்டீங்க போட்டீங்க. ஓ ட்ரெஸ்ஸா? ஓ ட்ரெஸ் இல்ல, ஓ ட்ரெஸ் இல்ல, வெறும் ட்ரெஸ் தான். ஓ ட்ரெஸ் கடையில வந்து 150 ரூபாய்க்கு எடுத்துருப்போம். யாரு 150 ரூபாவோ 200 ரூபாவோங்க ட்ரெஸ்ஸுங்க. எடுத்து கொடுக்குற மனசு தான் பெருசு. ஆக்சுவலா வந்ததே லேட் தான், அவளுக்கு என்னன்னே தெரியாது. இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களுக்கு சொன்னா. ஆக்சுவலி ஃபுல்லா வந்து ஏன்னா என்ன எல்லாமே வந்து கண்டென்ட், அதனால நான் வந்து நடிச்ச மாதிரி பண்ணிருப்பேன். எப்படி இருக்கிறாமா? நல்லா செமையா இருக்கு, செமையா இருக்கு. தமிழ்நாடு ஒரு போட்டோ எடுங்க. இது பாரு, இது தேன், இதுக்காண்டியே தண்ணி வாங்க சார். அந்த இதுக்கு மட்டும் ஜூம் இதுக்காகவே நாங்க தேடி, இது வந்து எப்படின்னா டைரக்டா வாங்குனது கிடையாது, ஆர்டர் பண்ணி வாங்குனது இந்த பிரிண்ட்டுக்காக. என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல இது ஏதோ ஃப்ளூக்ல வந்திருக்கீங்க, இதெல்லாம் அடிச்சு விடுறாங்க. இல்ல 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 லிப்பா டுடே உன்னோட நாள் இது, அதுக்காக நீ இருக்கணும்னு போட்டிருக்கோம். ஏன்னா நீ பிரிண்ட் பண்ணி இதுதான் சர்ப்ரைஸ். ஏன்னா Dress நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாஸ்ட் பத்தி யோசிக்காதீங்க, ஃபியூச்சரை பத்தியும் வந்து ஏன்னா யோசிச்சு பார்க்காதீங்க. இன்னைக்கு வாழுங்க. எப்படி ராமா? சொன்னதை பத்தி யோசிக்காதீங்க. இது யாரோட செலக்ஷன்? யாரோட? என்னோட. சூப்பர், என் காருக்கு நல்லா இருக்கும். இங்க பாருங்க, 17ஆம் நம்பர் சீட் இருக்கா? மீண்டும் மீண்டுமா? 17ஆம் நம்பர் சீட் இருக்கு. தம்பி எடுத்து பண்றாரு. ஆக்சுவலா டைரி தான், மேல அது டேட் போட்டுருக்கோம். வேற ஒண்ணு. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இவன் போன வருஷம் இவன் இல்ல இல்ல நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஸ்லோ மிஸ் பண்ணிடுவான், நானே சொல்லுவேன். போன வருஷமே நைட் ஷார்ட் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். நான் இப்போ ஒரு சென்னை போயிட்டான், நானும் என்னவோ பண்ணி பார்த்தா முடியல. சென்னையில வந்து ஏன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரொம்ப உயிர் நண்பர் இருந்தாங்க. 500 ரூபாய் அடிபட்டு வந்து ஏன்னா சட்டையை வாங்க சொன்னான். அவன் சந்தோஷமா அவனே வாங்கி போட்டுக்கிட்டான். எப்படி அந்த விட்டு போன சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை என் கையில கசக்காதடா, ட்ரெஸ் கசக்காதடா.
வேற வரலாம். சன்னியை வந்துட்டு ஆமா சண்முகி வரலாம் நாங்க பண்ணது வந்து அவளுக்கு ஏதோ மன வருத்தமாயி போயிருச்சு. நாங்க எது பண்ணாலும் கேஷுவலா தான் பண்ணோம். பட் அவளுக்கு அது ஃபீல் ஆனால இனியோட நாங்க சேனலை விட்டு விலகுறான்னு அவளே வாக்குறுதி கொடுத்துட்டா. சோ நாங்க இனிமே அவங்கவுங்க வேலையை பார்த்து சந்தோஷமா இருப்போம் நம்புறோம். இதுக்கப்புறம் அவங்க இருந்து கால் வராதுன்னு நம்புறோம். ஒருவேளை வந்துச்சுன்னா கூட ராமாட்ட சொல்லி சேனலோட ஃபவுண்டரே நான் தான். சரியா என்ன சேனலே வேணாங்கிற நேரம் ஒரு வேலையும் கிடையாது. சும்மா வந்து என்ன பண்ணலையா, ஏன் போட முடியாதா, ஏன் பண்ணல கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க. மேடம் வந்து இங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு ஒரு பெரியவங்க வேணும்ல, நல்லது கிட்ட சொல்ற அதுதான் நான் இருக்கேன். அதான் எங்க பாட்டி மாதிரி என் கூடவே இருந்து பாதுகாத்துட்டு இருக்கேன் எல்லாரையும். எது சொன்னாலும் குறை சொல்லிட்டு. இப்பதான் எங்க ராமாவோட பர்த்டே முடிஞ்சிருச்சு. என்னது சட்டை சாத்திடலாமா? ஓகே, இதோட ராமாவோட சட்டை நாங்க சாப்பிடுறோம். இந்த பர்த்டே சீர்திருப்பமா கொண்டாடல எங்க கலந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்புறம் இணைய போறது எங்க விசாராமன் மற்றும் கேமராமேன் பசுபதி அவர்களுக்கு எங்க சிறப்பான பொண்ணான வாழ்த்துக்களை வழங்குகிறோம். அதை வந்து ராமா போட்டுருவோம். நல்ல ஒரு 2025 மறக்க முடியாத ஒரு பர்த்டேவா இதெல்லாம் ஸ்டெப்ஸுங்க, நம்பாதீங்க. அப்படி இல்ல. நன்றி நன்றி நன்றி.